காதல் என்பது இரு இதயங்கள் இணையும் அழகான பயணம் மட்டுமல்ல. அது சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களையும் ஆழமான வழிகளையும் சுமந்து வரும் ஒரு பாடமாகவும் அமைந்து விடுகிறது. உங்கள் கதையை ஒரு நாவலின் உணர்ச்சிகரமான பக்கங்களைப் போல விவரிக்கும் முயற்சி இது. மறைந்திருந்த முகம், மலர்ந்திருந்த காதல். மறைந்திருந்த முகம், மலர்ந்திருந்த காதல். முகமூடி அணிந்த முதல் சந்திப்பு 2020ஆம் ஆண்டு. உலகம் முழுவதையும் கொரோனா எனும் நிழல் சூழ்ந்திருந்த காலம். அந்த பையனுக்கு அது ஒரு முக்கியமான திருப்புமுனை. 11ஆம் வகுப்பு சாதாரண தர பரீட்சை இறுதி செயலமர்வு. பக்கத்து ஒரு பாடசாலைக்கு சென்ற அந்த பயணத்தில் அவன் வாழ்க்கையே மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அங்கே ஒரு மாணவி முகக்கவசம் அணிந்திருந்ததால் அவளது முகம் அவனுக்கு முழுமையாக தெரியவில்லை. கண்கள் மட்டுமே பேசிய அந்த தருணத்தில் அவனோடு நண்பியாக பழகிய அவள் தன் காதலை அவனிடம் முன்வைத்தாள். முகம் தெரியாத ஒருத்தியின் அன்பு ஏனோ அவனுக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியது. அந்த மறைமுக காதலுக்கு அவன் சம்மதம் சொன்னான். தூரத்து நீளமும் தொடர்ந்த நேசமும், தூரத்து நீளமும் தொடர்ந்த நேசமும். பள்ளி பருவம் முடிந்து இருவரும் உயர்தரம் பயில வெவ்வேறு பாடசாலைகளுக்கு சென்றனர். இடையில் இருந்த தூரம் பல சவால்களை தந்தது. ஆனாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அந்த தூர காதலால் கடந்தனர். வருடங்கள் சுழன்றன. அவள் அவனை கணவனாக நினைக்க தொடங்கினாள். எந்த அளவு என்றால் அவள் அவனை வெறும் காதலனாக பார்க்கவில்லை, தன் வாழ்வின் சரிபாதியாக, தன் கணவனாகவே கருதிவிட்டாள். கணவனாக உன்னை ஏற்ற எனக்கு அடையாளமாக ஒரு கயிற்றையாவது என் கழுத்தில் கட்டிவிடு, அதுதான் எனக்கு தாலி என்று அவள் உரிமையோடு வேண்டிய போது அந்த பையனும் அவளை தன் மனைவியாக நினைத்து மனதார அந்த கயிற்றை அவளின் கழுத்தில் கட்டினான். அது வெறும் கயிறல்ல, வாழ்நாள் முழுவதும் அவளை மனைவியாக நினைத்து கட்டினாள். குடும்ப வறுமை அவனை கொழும்பு நோக்கி தள்ளியது. பகல் முழுதும் வேலை, இரவு முழுவதும் அவள் நினைவுகள். இதுதான் அவனது உலகமானது. அவனது வீட்டிலும் சம்மதம் கிடைக்க எல்லாம் ஒரு அழகிய கனவு போலவே நகர்ந்தது. சில காலம் கழித்து அவளும் வேலை நிமித்தம் கொழும்பு வந்தாள். அருகிலிருந்தும் பேச நேரமில்லை, அருகருகே இருந்தும் பகிர நேரமில்லை. வேலைப்பளு அவர்களின் உரையாடல்களை மெல்ல மெல்ல மென்று தின்றது. சந்தேகத்தின் நிழலும் உடைந்த நம்பிக்கையும், சந்தேகத்தின் நிழலும் உடைந்த நம்பிக்கை. அவள் வேலை செய்யும் இடத்தில் வேறொருவன் காதலை சொன்னதாக அவள் கூற அவன் பதறிப்போனான். எங்கே அவளை இழந்து விடுவோமோ என்ற பயமே அவனை சண்டையிட வைத்தது. காதலின் தொடக்கத்திலிருந்தே இருந்த அந்த சின்ன சிறு முரண்பாடுகள் இப்போது ஒரு பெரும் சுவராக எழுந்தது. ஒரு கட்டத்தில் அவள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவனது தொடர்பை துண்டித்தாள். கோபத்தில் செய்திருப்பாள், மீண்டும் வருவாள் என்ற நம்பிக்கையில் அவன் நாட்களை எண்ணினான். ஆனால் காலம் வேறொரு கணக்கை வைத்திருந்தது. நாட்கள் உருண்டோடின. அவள் தன் மாமன் மகனை நேசிக்க தொடங்கிவிட்டாள். இதனை அறிந்த இவன் அவளிடம் கேட்க அவளோ, நீ ஒரு சந்தேகக்காரன், உன் வாழ்க்கையை பார், என்னை விட நல்ல பெண் கிடைப்பாள் என்ற ஒற்றை வார்த்தையில் 5 ஆண்டுகால காதலை தூக்கி எறிந்துவிட்டு அவள் நகர்ந்து விட்டாள். உண்மை என்னவென்றால் அவன் அவளை சந்தேகப்படவில்லை. தன் உயிரை விட மேலாக நேசித்த தன் உலகம் தன்னை விட்டு பறிப்போய் விடுமோ என்ற அந்த பயம் அவனை ஆட்கொண்டது. அதுதான் சண்டையாக வெடித்தது. தான் கட்டிய அந்த கயிறுக்கும் அவள் கொடுத்த சத்தியங்களுக்கும் அவள் பாதுகாப்பு தேடினாள். ஆனால் அந்த பாதுகாப்பு உணர்வை அவள் சந்தேகம் என்று தவறாக புரிந்து கொண்டாள். முகக்கவசம் அணிந்திருந்த போது தெரிந்த அந்த விழிகளில் தெரிந்த உண்மை முகம் தெரிந்த பிறகு பொய்யாகி போனது ஏனோ. அவள் அவளை சந்தேகப்படவில்லை, அவளை இழந்து விடுவோமோ என்ற தன் இதயத்தை பயப்பட வைத்தான். இன்று அவள் வேறொரு பாதையில் நடக்கிறாள். அவனோ அவள் விட்டு சென்ற நினைவுகளின் மிச்சங்களை சேகரித்து கொண்டு வாழ்கின்றான். உண்மைதான், நேசிப்பவர்கள் பிரிந்து செல்வதை விட அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டு பிரிந்து செல்வதுதான் தாங்க முடியாத வழி. அவன் இழந்தது வெறும் காதலை அல்ல, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை. இன்று அவள் புது பாதையை பயணிக்கிறாள். ஆனால் அவனோ
அவள் நடந்து சென்ற பாதையையும் அவரோடு பகிர்ந்த இடங்களையும் பார்த்து கொண்டு அந்த கயிற்றை தாலியாக கட்டிய அந்த புனிதமான தருணத்தை சுமந்தபடி அழைகிறாள். That's the moral of the story, babe.